ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் 2021ஆம் ஆண்டுக்குண்டான நடப்பு நிகழ்வுகள் அதில் ஏப்ரல் மாதத்துக்கு உண்டான பார்ட் 4 வீடியோவை இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் பார்த்து முடிச்சிடலாம். ஓகே, அதில் ஃபர்ஸ்ட் கொஸ்டின், கியான்வாபி மசூதி எங்கு அமைந்துள்ளது? கியான்வாபி மசூதி எங்கு அமைந்துள்ளது? ஆன்சர் வந்து வாரணாசி. ஓகே, அடுத்த கொஸ்டின் செகண்ட் ஒன், கஞ்சார் எனப்படும் கூட்டு இராணுவ பயிற்சி இந்தியாவிற்கும் எந்த நாட்டிற்கும் இடையே மேற்கொள்ளப்படுகிறது? கஞ்சார் எனப்படும் கூட்டு இராணுவ பயிற்சி இந்தியாவிற்கும் எந்த நாட்டிற்கும் இடையே மேற்கொள்ளப்படுகிறது? ஆன்சர் வந்து கிர்கிஸ்தான். இந்தியாவிற்கும் கிர்கிஸ்தானுக்கும் நடக்கிறது தான் கஞ்சார் எனப்படும் கூட்டு இராணுவ பயிற்சி. ஓகே, அடுத்ததா தேர்ட் ஒன், மிகுவல் டயாஸ் கேனன் எந்த நாட்டினை சேர்ந்தவர்? மிகுவல் டயாஸ் கேனன் எந்த நாட்டினை சேர்ந்தவர்? ஆன்சர் வந்து கியூபா. அவர் வந்து கியூபாவோட பிரசிடென்ட். ஓகே, அடுத்ததா ஃபோர்த் கொஸ்டின், சமீபத்தில் நிறுவனங்களுக்கான பருவநிலை மாற்ற மசோதாவினை முதல் முறையாக அறிமுகம் செய்த நாடு எது? சமீபத்தில் நிறுவனங்களுக்கான பருவநிலை மாற்ற மசோதாவினை முதல் முறையாக அறிமுகம் செய்த நாடு எது? இதோட ஆன்சர் வந்து நியூசிலாந்து. ஓகே, அடுத்ததா ஃபிஃப்த் ஒன், இணையதள உள்ளடக்க குறியீடு 2021 என்ற குறியீட்டினை வெளியிட்ட அமைப்பு எது? இணையதள உள்ளடக்க குறியீடு 2021 என்ற குறியீட்டினை வெளியிட்ட அமைப்பு எது? ஸோ இதோட ஆன்சர் வந்து பொருளாதார நிபுணர்கள் அடங்கிய புலனாய்வு பிரிவு. ஓகே, அடுத்ததா சிக்ஸ்த் கொஸ்டின், குடிமை பணியாளர்களை இந்தியாவின் எஃகு சட்டகம் என குறிப்பிட்டவர் யார்? குடிமை பணியாளர்களை இந்தியாவின் எஃகு சட்டகம் என குறிப்பிட்டவர் சர்தார் வல்லபாய் பட்டேல். ஓகே, அடுத்ததா செவன்த் கொஸ்டின், உலகளாவிய மரண தண்டனை பற்றிய சீராய்வின்படி உலகில் அதிகம் மரண தண்டனை விதிக்கும் நாடு எது? உலகளாவிய மரண தண்டனை பற்றிய சீராய்வின்படி உலகில் அதிக மரண தண்டனை விதிக்கும் நாடு எது? ஆன்சர் வந்து சீனா. ஓகே, அடுத்ததா எய்த் கொஸ்டின், கன்னட மொழியின் நடமாடும் கலைக்களஞ்சியம் என அழைக்கப்படுபவர் யார்? கன்னட மொழியின் நடமாடும் கலைக்களஞ்சியம், அதாவது வாக்கிங் என்சைக்ளோபீடியா ஆஃப் கன்னடா லாங்குவேஜ், யாரை சொல்கிறாங்க அப்படின்னா கஞ்சம் வெங்கட சுப்பையா. ஸோ இவர் வந்து ஒரு எழுத்தாளர். ஓகே, அடுத்ததா நைன்த் கொஸ்டின், தேர்தல் பத்திரங்கள் மீதான நன்கொடை வழங்குனரின் பெயரை முதலில் வெளியிட்ட கட்சி எது? தேர்தல் பத்திரங்கள் மீதான நன்கொடை வழங்குனரின் பெயரை முதலில் வெளியிட்ட கட்சி எது? ஆன்சர் வந்து ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சா. ஓகே, அடுத்ததா 10th கொஸ்டின், ஹென்லே கடவுச்சீட்டு குறியீட்டில் முதலிடத்தில் உள்ள நாடு எது? ஹென்லே கடவுச்சீட்டு குறியீட்டில் முதலிடத்தில் உள்ள நாடு எது? ஸோ இதோட ஆன்சர் வந்து ஜப்பான். ஓகே, அடுத்ததா 11th கொஸ்டின், நாணய கண்காணிப்பு பட்டியலை வெளியிட்ட நாடு எது? நாணய கண்காணிப்பு பட்டியலை வெளியிட்ட நாடு எது? இதோட ஆன்சர் வந்து அமெரிக்கா. ஓகே, அடுத்த கொஸ்டின் போயிடலாம் நம்ம. 12th ஒன், இந்தியாவிலேயே சைக்கிள் ஓட்டுதலுக்கான ஒரு வரைவு கொள்கையினை முதல் முறையாக தயாரித்த நகரம் எது? இந்தியாவிலேயே சைக்கிள் ஓட்டுதலுக்கான ஒரு வரைவு கொள்கையினை முதலாக தயாரித்த நகரம் எது? ஆன்சர் வந்து சண்டிகர். ஓகே, அடுத்ததா 13th கொஸ்டின், நாட்டில் திருநர்களுக்கான முதல் திருநள் நல வாரியத்தை அமைத்த மாநிலம் எது? நாட்டில் திருநர்களுக்கான முதல் திருநர் நல வாரியத்தை அமைத்த மாநிலம் எது? ஆன்சர் வந்து தமிழ்நாடு. ஓகே, அடுத்ததா 14th கொஸ்டின், மனாஸ் தேசிய பூங்கா எங்கு அமைந்துள்ளது? மனாஸ் தேசிய பூங்கா எங்கு அமைந்துள்ளது? அஸ்ஸாம். அடுத்ததா 15th ஒன், உலக காலநிலை அறிக்கை 2020 என்ற அறிக்கையின்படி வட இந்திய பெருங்கடலில் உருவாகி அதிகம் சேதம் விளைவித்த புயல் எது? உலக காலநிலை அறிக்கை 2020 வருஷம் வந்து 2020 என்ற அறிக்கையின்படி வட இந்திய பெருங்கடலில் உருவாகி அதிகம் சேதம் விளைவித்த புயல் எது? ஆன்சர் வந்து அம்பன் புயல். ஓகே, அடுத்ததா 16th கொஸ்டின், பிரியங்கா மோகிதே கீழ்காணும் எந்த மலைச்சிகரத்தின் மீது ஏறிய முதல் இந்திய பெண்மணி ஆவார்? பிரியங்கா மோகிதே அவரோட நேம், கீழ்காணும் எந்த மலைச்சிகரத்தின் மீது ஏறிய முதல் இந்திய பெண்மணி ஆவார்? ஸோ அன்னபூர்ணா, அந்த மலைச்சிகரத்தோட பேர் வந்து அன்னபூர்ணா. ஓகே, அடுத்ததா 17th ஒன், இந்தியாவில் யுனெஸ்கோ உலக பாரம்பரிய தலங்களின் எண்ணிக்கை என்ன? இந்தியாவில் யுனெஸ்கோவால் அங்கீகரிக்கப்பட்ட உலக பாரம்பரிய தலங்களின் எண்ணிக்கை என்ன? 38. ஸோ இந்தியாவில் வந்து 38 பாரம்பரிய தலங்கள் வந்து இருக்கு. ஓகே, அடுத்ததா 18th கொஸ்டின், தேசிய பருவநிலை பாதிப்பு அறிக்கை குறித்த கீழ்காணும் கூற்றுகளை கருத்தில் கொள்க. ஸோ அதில் ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டு,
இவ்வறிக்கையில் ஜார்க்கண்ட் மாநிலம் அதிகம் பாதிப்புக்குள்ளாகும் குறியீட்டினை பெற்றுள்ளது. செகண்ட் பாயிண்ட், இவ்வறிக்கையில் மகாராஷ்டிரா மாநிலம் மிக குறைவான பாதிப்புக்குள்ளாகும் குறியீட்டினை பெற்றுள்ளது. கீழ்காணும் குறியீடுகளை பயன்படுத்தி சரியான விடையை தேர்ந்தெடுக்க. ஸோ இதோட கரெக்டான ஆன்சர் என்ன அப்படின்னா ரெண்டுமே கரெக்டான ஆன்சர் தான். ஓகே, அடுத்ததா 19th கொஸ்டின். மேகதூத் நடவடிக்கை என்பது எதனுடன் தொடர்புடையது? மேகதூத் நடவடிக்கை என்பது எதனுடன் தொடர்புடையது? இதோட ஆன்சர் வந்து சியாச்சின் பனிப்பாறை. ஓகே, அடுத்ததா 28th கொஸ்டின். 2021ஆம் ஆண்டிற்கான பிரிக்ஸ் அமைப்பின் தலைமை பொறுப்பினை வகிக்கும் நாடு எது? 2021 ஆண்டிற்கான பிரிக்ஸ் அமைப்பின் தலைமை பொறுப்பினை வகிக்கும் நாடு இந்தியா. ஸோ பிரிக்ஸ்ன்றது அதோட அப்ரிவேஷன் வந்து 5 கண்ட்ரியோட அப்ரிவேஷன் தான். பி ஃபார் பிரேசில், ஆர் ஃபார் ரஷ்யா, ஐ ஃபார் இந்தியா, சி ஃபார் சீனா, எஸ் ஃபார் சவுத் ஆஃப்ரிக்கா. ஓகே, அடுத்ததா 21th கொஸ்டின். லூனா 25 என்ற ஒரு விண்வெளி திட்டமானது எந்த நாட்டினால் திட்டமிடப்பட்டுள்ளது? லூனா 25 என்ற ஒரு விண்வெளி திட்டமானது எந்த நாட்டினால் திட்டமிடப்பட்டுள்ளது? ஆன்சர் வந்து ரஷ்யா. ஓகே, அடுத்ததா 22nd கொஸ்டின். இந்திய வங்கி சீர்திருத்தங்களின் தந்தை எனப்படுபவர் யார்? இந்திய வங்கி சீர்திருத்தங்களின் தந்தை எனப்படுபவர் யார்? ஆன்சர் வந்து எம் நரசிம்மன். ஓகே, அடுத்த கொஸ்டின். நாசாவின் இன்ஜெனியூட்டி ஹெலிகாப்டர் என்பது எதன் ஒரு அங்கமாகும்? நாசாவின் இன்ஜெனியூட்டி ஹெலிகாப்டர் என்பது எதன் ஒரு அங்கமாகும்? ஆன்சர் வந்து செவ்வாய் திட்டம். ஓகே, அடுத்ததா 24th கொஸ்டின். உலக பத்திரிகை சுதந்திர குறியீடு 2021 என்ற குறியீட்டில் முதலிடத்தில் உள்ள நாடு எது? உலக பத்திரிகை சுதந்திர குறியீடு 2021 என்ற குறியீட்டில் முதலிடத்தில் உள்ள நாடு எது? ஆன்சர் வந்து நார்வே. ஓகே, அடுத்ததா லாஸ்ட் கொஸ்டின். தேசிய பருவநிலை பாதிப்பு அறிக்கையின்படி காலநிலை மாற்றத்தினால் மிகவும் பாதிப்புக்குள்ளாகும் பிராந்திய மாநிலங்கள் எது? தேசிய பருவநிலை பாதிப்பு அறிக்கையின்படி காலநிலை மாற்றத்தினால் மிகவும் பாதிப்புக்குள்ளாகும் பிராந்திய மாநிலங்கள் எது? ஆன்சர் வந்து கிழக்கு பகுதி. ஸோ ஏப்ரல் மாதத்துக்கு உண்டான கரண்ட் அஃபேர்ஸை வந்து நம்ம பார்த்து முடிச்சிட்டோம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி எக்ஸாம் ரிலேட்டட் வீடியோஸ் பார்க்க மறக்காமல் ஷைன்வே மெட்டீரியல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். ஆல் தி பெஸ்ட்.